Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியாற்று கிளை கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. மணவாளக்குறிச்சி பகுதியில் பெய்த கனமழையால் வள்ளியாற்று கிளை கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வெள்ள நீர் பெரியகுளம் விவசாய நிலத்திற்குள் புகுந்ததால் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலம் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. மேலும் நீரில் மூழ்கி நாற்றுகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நடவு பணிகள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் உண்டியலில் சுமார் 63 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள 2 உண்டியல்கள் எண்ணும் பணி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 62,77,246 ரூபாயும் 193 கிராம் தங்கமும் 559 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்பை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்றது. இதில் திமுக கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனையை குறித்து பேசாமல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது குறித்து புகழ் பாடிக் கொண்டிருந்தனர். இதனிடையே கள்ளக்குறிச்சி உயிரிழப்பை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே முறையாக தண்ணீர் வரவில்லை என கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முசிறி அருகே உள்ள அட்டாளப்பாடி கிராமத்தில் 3 நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அட்டாளப்பாடி கிராம மக்கள் தாப்பேட்டை சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் கூட இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் புத்தக கடையில் பொருள் வாங்குவது போல நடித்து பேனாக்களை திருடி செல்லும் நபரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்மியாம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு புத்தக கடையில் பொருட்கள் வாங்க வந்த ஒரு நபர் பொருட்களை கேட்டு கடையில் வேலை செய்யும் பெண்ணை திசை திருப்பியுள்ளார். அப்போது அவருடன் வந்த மற்றொரு நபர் கடையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பேனாக்களை திருடிச் சென்றார். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முத்தூர் ஈரோடு சாலையில் தண்ணீர் பந்தல் என்ற இடத்தில் சேலத்திலிருந்து வெள்ளக்கோவில் சென்று கொண்டிருந்த கார் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். பூதலூர் அடுத்த திருக்காட்டுப்பள்ளியில் கடந்த சில நாட்களாக கடைவீதி, பழமார்நேரி சாலை, பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மின்வெட்டால் கடும் அவதியடைந்து வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய விடியா அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள்ளச்சாராயம் விற்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை விசாரணை செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்விற்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக விடிய அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சாராயத்தினால் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் சென்றார். அப்போது சாட்டை துரைமுருகனை திமுகவினர் தாக்கியதாக ஒரு தரப்பினரும் பொதுமக்கள் தாக்கியதாக ஒரு தரப்பினரும் கூறுகின்றனர். இதையடுத்து அவர் அங்கிருந்து அவசரமாக காரில் புறப்பட்டு சென்றார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மூடி கிடந்த மத்திய கூட்டுறவு கடன் சங்க கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட தவான் தெரு பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த கூட்டுறவு கடன் சங்கத்தின் பழைய கட்டிடத்தில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை விரைந்து அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். Taste the Daily.